ஒரு நடிகை துணை நடிகையாக இருந்தாலும் பிரபல நடிகையாக இருந்தாலும் அந்த படத்தில் நடிக்கும் கதாநாயகனுக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும். அப்படி பண்ணாவிட்டால் அந்த நடிகர்கள் படப்பிடிப்பு சமயத்தில் அந்த நடிகைகளுக்கு கொடுக்கும் தொந்தரவு கொஞ்சம் நஞ்சமல்ல. நிறைய நடிகைகள் இதுபோல தொந்தரவுகளை அனுபவித்திருக்கிறார்கள். அப்படி அசிங்கப்பட்ட ஒரு நடிகையை தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இவர் வாணிஸ்ரீ. சிவாஜி கணேசுடன் உயர்ந்த மனிதன், நிறைகுடம், குலமா குணமா, வசந்த மாளிகை என சிவகாமியின் செல்வன், வாணிராணி, ரோஜாவின் ராஜா, இளைய தலைமுறை, புண்ணிய பூமி, வாழ்க்கை அலைகள் மற்றும் நல்லதொரு குடும்பம் என மொத்தம் 11 படங்களில் நடித்துள்ளார். மேலும் இவர்கள் இருவர் நடித்தால் அந்த ஷூட்டிங் கலகலப்பாக இருக்கும். சிவாஜி சம மூடில் வந்து விடுவார். சிவாஜிக்கு பிடித்த நடிகை வாணிஸ்ரீ. வாணிஸ்ரீயுடன் சிவாஜி நடிக்கும் போது செம ஜாலியாக இருப்பார். சிவாஜியும் வாணியும் நடித்தபோது கிசுகிசு ரக்கை கட்டி பறந்தது. 1972ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான படம் வெள்ளி விழா. ஜெமினி கணேசன் நாயகனாக நடித்த இந்த படத்தில் ஜெயந்தி, வாணிஸ்ரீ முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தனர். இந்த படத்திற்காக வாணிஸ்ரீ 7 நாட்கள் மட்டுமே கால்ஷீட் கொடுத்திருந்ததால் முதலில் அவர் தொடர்பான காட்சிகளை படமாக்க பாலச்சந்தர் தீவிரம் காட்டி வந்தார். அப்படி ஒரு நாள் படப்பிடிப்பின் போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. அதன் பிறகு முகமெல்லாம் வியர்த்து கொட்டியதால் சோர்வான பாலச்சந்தர் முகத்தை துடைத்து கொண்டு படப்பிடிப்பை நடத்த முயற்சித்துள்ளார். ஆனால் அவரால் முடியவில்லை. இதனை கவனித்த தயாரிப்பு நிறுவனம் அவருக்கு உடனடியாக ஒரு மருத்துவரை ஏற்பாடு செய்தனர். செட்டுக்கு வந்த மருத்துவர் கே. பாலச்சந்தரை பரிசோதித்தனர். அப்போது அவருக்கு பாதிப்பு அதிகமாக இருந்ததை தொடர்ந்து உடனடியாக மருத்துவமனையில் சேருமாறு கூறியுள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சியான பாலச்சந்தர், ஐயோ, வாணிஸ்ரீ கால்ஷீட் போய்விடுமே என்று கூறியுள்ளார். அப்போது தயாரிப்பு நிறுவனம், வாணிஸ்ரீ கால்ஷீட் முக்கியமா, உங்க உயிர் முக்கியமா என்று கேள்வி கேட்டு அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர். சிகிச்சைக்கு பின் குணமான பாலச்சந்தர் 3 மாதங்களுக்கு எந்த பணியிலும் ஈடுபடக்கூடாது என்று கூறப்பட்டது. மேலும் சிகரெட் பழக்கம்தான் இதற்கு காரணம் என்பதால் அன்றிலிருந்து இந்த பழக்கத்தை நிறுத்தியுள்ளார். இயக்குனர் சிகரம் என்று போற்றப்படும் கே. பாலச்சந்தர் ஒரு நடிகையின் கால்ஷீட் போய்விடும் என்பதற்காக தனது உயிரையே விட துணிந்துள்ளார். பிஸியான நடிகையாக இருந்த அவர் வருடத்திற்கு 14 படங்களில் பணிபுரிந்தார். மேலும் 16 மணி நேர ஷூட்டிங் ஷெட்யூல்களை கூட வைத்திருந்தார். ட்ரெஸ்ஸிங் ரூமில் உள்ள கண்ணாடியில் தன்னை பார்க்க நேரமில்லாததால் சொந்தமாக நகைகள் மற்றும் புடவைகளை பெற வேண்டும் என்று அவள் எப்போதும் அணிந்து வருவார். தென்னிந்தியாவில் சினிமாவில் ஸ்டைல் ராணியாக கருதப்படுவதற்கு அவர் ஒவ்வொரு படத்திலும் ஒரே மாதிரியான பாணியையும் தோற்றத்தையும் காண்பித்தார். அவர் டார்க் கலர் ஆடைகள் மற்றும் பொருத்தமான உதட்டு சாயம், நெல் பாலிஷ் மற்றும் வித்தியாசமான ஹேர் ஸ்டைலை மாற்றினார். ஆனால் இவர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் மிக கொடூரமானது. இவர் தெலுங்கில் NTR, நாகேஸ்வர் ராவ், சோபன் பாபு போன்ற நடிகர்களுடன் நடித்தவர். தமிழில் ஜெய்சங்கருடன் நிறைய படங்கள் நடித்திருக்கிறார். ஜெய்சங்கர் எந்த நடிகை தன்னுடன் நடித்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்காமல் விடமாட்டார். KR விஜயா, விஜய நிர்மலா போன்ற நடிகைகள் ஜெய்சங்கருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கம்பெனி கொடுத்தவர்கள். அந்த வகையில் வாணிஸ்ரீயும் இவரை விட்டு வைக்கவில்லை. பல இரவுகள் ஜெய்சங்கரின் தனி பங்களாவில் வாணிஸ்ரீ ஒத்துழைப்பு கொடுத்துள்ளார். தெலுங்கில் சோபன் பாபுவுடன் பல படங்கள் நடித்திருக்கிறார். சோபன் பாபு, ஜெயலலிதா மற்றும் பல நடிகைகள் கம்பெனி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் வாணிஸ்ரீயுடன் சோபன் பாபு ஒரு படத்தில் அவருடன் எப்படியாவது ஒரு இரவில் தனிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பிய சோபன் பாபு வாணிஸ்ரீயிடம் பல முறை இது பற்றி பேசினார். அப்படி ஒரு படப்பிடிப்பில் வாணிஸ்ரீயிடம் இடைவேளையின் போது, இன்று இரவு என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர முடியுமா என்று கேட்டார் சோபன் பாபு. எதுக்கு என்று கேட்டார் வாணிஸ்ரீ. அதுக்குத்தான் என்றார் சோபன் பாபு. வாணிஸ்ரீ மௌனமாக இருந்தார். ஆனால் சோபன் பாபு படப்பிடிப்பில் வாணிஸ்ரீ நடிக்கும் பொழுது சோபன் பாபு சொல்லிக் கொடுத்த வசனங்களை தவறாக பேசி வாணிஸ்ரீயை கடுப்பாக்கினார். வாணிஸ்ரீ அங்கங்களை பற்றி பேசினார். பொறுத்து பார்த்தார் வாணிஸ்ரீ. அதன் பிறகு தன் அங்கங்களை பற்றி பேசிய போது வாணிஸ்ரீயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அப்பொழுது படப்பிடிப்பை கேன்சல் செய்துவிட்டு கிளம்பி போய் விட்டார். திரைப்படங்களில் ஜோடியாக நடிக்கும் ஹீரோ ஹீரோயின்கள் நெருக்கமாக ரொமான்டிக் காட்சிகள், பாடல் காட்சிகளில் நடிப்பதன் மூலம் அவர்களை அறியாமலே நெருக்கம் ஏற்பட்டு பின்னர் அது காதலாக மாறிவிடும். இது இக்காலத்தில் மட்டுமல்ல, பழம்பெரும் காலத்திலிருந்தே பழம்பெரும் நடிகர்கள் ஜோடியாக நடித்து பல நடிகர் நடிகைகள் இப்படியாக ஒருவர் மீது ஒருவர் காதல் வயப்பட்டது உண்டு. அப்படி திரையில் நடித்துவிட்டு உண்மையிலேயே காதலிக்க துவங்கியவர்கள் லிஸ்டில் பார்க்கப்படுபவர்தான் தெலுங்கு சினிமாவின் பழம்பெரும் நடிகரான சோபன் பாபு, வாணிஸ்ரீ. நடிகர் சோபன் பாபு 70களில் தெலுங்கு சினிமாவில் பிரபலமான நட்சத்திர நடிகர் என்ற அந்தஸ்தை பிடித்திருந்தார். இவர் 1958ஆம் ஆண்டு சாந்தகுமாரி என்பவரை திருமணம் செய்து கொண்ட சோபன் பாபுவிற்கு மொத்தம் 4 பிள்ளைகள். ஆனால் திருமணத்திற்கு முன்னர் சோபன் பாபு திரைப்படங்களில் நடிக்கும் போது பல நடிகைகளுடன் கிசுகிசுக்கப்பட்டு இருக்கிறார். அதில் முக்கியமானவர்தான் நடிகை ஜெயலலிதா.
ஆம், ஜெயலலிதாவும் சோபன் பாபுவும் சில ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்து கொள்ளும் நேரத்தில் பிரிந்துவிட்டனர். இது உண்மை சம்பவம். இந்நிலையில் தற்போது சோபன் பாபு மற்றும் நடிகை வாணிஸ்ரீ இடையே நடந்த ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவத்தை குறித்து பழம்பெரும் இயக்குனரான கே. விஸ்வநாத் இயக்கத்தில் செல்லெலி கபூரம் என்ற திரைப்படத்தில் சோபன் பாபு மற்றும் நடிகை வாணிஸ்ரீ இருவரும் ஜோடியாக நடித்திருந்தார்கள். படத்தில் வாணிஸ்ரீ தன்னை அறியாமல் சோபன் பாபுவை காதலிக்கிறார். கிளைமாக்ஸில் வரும் பாடலுக்காக வாணிஸ்ரீ நடனம் படத்தின் உயிர்நாடியாக இருந்தது. அந்த பாடல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக படத்தில் இடம்பெறும். மேலும் அந்த பாடலை சோபன் பாபு பாட அதன்படி வாணிஸ்ரீ அதற்கேற்றவாறு நடனமாட வேண்டும். அதுதான் காட்சி. ஆனால் இந்த பாடலின் வார்த்தைகள் மொத்தமும் சமஸ்கிருத வார்த்தைகளால் இருந்தது. படப்பிடிப்பு எல்லாம் தயாராகிவிட்டது. சோபன் பாபு லிப் மூமெண்ட் அல்லது பாடலை பாட வேண்டும். அந்த பாடலின் வரிகளை அவரிடம் கொடுத்து அவர் அதற்கு தயாராக படித்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அந்த பாடலின் வார்த்தைகளை படித்து கொண்டிருந்த சோபன் பாபு கச்சபாரத்திற்கு பதிலாக குச்சபரா என்னும் ஒரு வார்த்தையை வாசிக்கிறார். அதை கேட்ட வாணிஸ்ரீ, சோபன் பாபு, நீங்கள் சொல்வதன் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா என்று வாணிஸ்ரீ கேட்டார். குச்சபரா என்றால் தவறான அர்த்தம். இது பெண்களின் கனமான மார்பகங்களை குறிக்கிறது என்று சொன்னார் வாணிஸ்ரீ. கோபப்பட்டு வாணிஸ்ரீ வெளியேறினார். அதன் பிறகு வாணிஸ்ரீ கொஞ்சம் விட்டு கொடுத்து சோபன் பாபுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். படம் நன்றாக வந்தது, வெற்றியும் பெற்றது.